ஐவைடிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு வந்து புதுசாக ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது என்னன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதான் இங்கே தான் இது ஆக்சசரி தெரியுதா? இதான் நீங்களாம் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அதாவது வண்டி எந்த ஃபிட்டிங்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தான் இது வண்டி மாட்டினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஃபிட்டிங்கும் போடாதுக்கு முன்னாடி வண்டி எப்படி ஷோரூம் பீஸாக நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் படுன்ட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட கடை தான். சரி நம்ம இங்கேயே கொடுப்போம், சும்மா ஆக்சசரிஸ் தானே மாட்ட போகிறோம், இதுக்கு நம்ம வந்து பெருசாக வேறு எங்கேயும் தேடிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் இங்கேயே விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இல்லை அவன் எவன் போய்ட்டு நம்ம அவனாம் பணம் கட்டிட்டானுங்க. அவனுக்கு நல்லா வட்டி கோயில் கட்டிருக்கோம். இந்த வீடு தராமல் என்ன பண்ண ஆடி பண்ணி அவங்க வீடு வச்சு 50 வீடை மட்டும் பிடிச்சி வாங்கிட்டாங்க. எங்கடா வர வந்துக்கிற வீடியோ சின்ன ஷார்ட்ஸ் அதை எடுக்க விட்றேன். நீங்கள் எதையோ எடுத்துக்கிட்டு நைட்டு எப்படி தான் கிறுக்க நாட்டம் எடுத்துக்காம பாரு, மயிறு மாதிரி ஒரு வீடியோ குப்பையில் போடுற மாதிரி. அமௌண்ட் ஏய் ஒன்றும் ஒன்று உனக்கு நீ கேட்குறதுலாம் குறைஞ்சபட்சம் பாதிக்கு பாதியாச்சும் நான் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் நீ கேட்குறதுலாம் ஒரு லவ்வர் கூட அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஏம்மா அம்மா என்னடா சாவியா? ஃபேன் ஃபேன்டிஸ்டிக் என்னடா என்னமா இப்பயே மரம் போயிடுச்சு தெரியல. ஏம்மா போல்டு 12 ரூபா ஒரு போல்டு 12 ரூபாவா? மொத்தம் 24 ரூபா கொடுத்தேன். வாசல் போல்டு எல்லாத்துக்கும் சேர்த்து 10 ரூபா போல்டு 2 ரூபா நட்டு. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். 24 ரூபா கொடுனாலும் கொடுத்துட்டேன். இது ஓகே தானே? இது ஓகே தானே கேட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டி ஆல்ட்ரு பண்ணல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். தெரியுதா? இது அப்புறம் வந்து பேக்கில் இந்த கேரியர் வச்சுருக்கோம், லக்கேஜ் கேரியர் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு. இப்போ முன்னாடி வந்து வைசர் வருது, வைசர் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு இதே மாதிரி நேவி ப்ளூவில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரல நம்ம கைக்கு. சரி அது வர வரைக்கும் இது உட்காந்துட்டுனா ஆகாது, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வரும் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.